ஆன்லைன் சூதாட்டத்தில் இன்றைக்கு மீண்டும் ஒருத்தர் இறந்துக்கிறாரு. தமிழக நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் உள்ளவர்கள் பணக்காராக மாறுவாங்க, காரணம் அங்கே ஒருத்தருக்கு 25 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் எது சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் லாட்ரிக்கு சீட்டுக்கு தடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது மீண்டும் ஊக்குவிதமாக இன்றைக்கு தமிழக நியூஸ் சேனலில் அது ஒளிபரப்பாகுது. அப்போ மக்கள் எதிர்பார்ப்பாங்க, நாமளும் பணக்காராகலாமான்னு. ஏற்கனவே இந்த சமூகம், இந்த தமிழ் சமுதாயம் மதுவாலையும் சினிமா துறை மோகத்தாலையும் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் புதுசாக ஆன்லைன் ரம்மி வேறு. இப்போ மீண்டும் ஆங்காங்கே லாட்ரி விற்பனை, போதை, இதெல்லாம் கொண்டு தமிழ்நாட்டை அதெல்லாம் பார்த்து தள்ள போகிறாங்க. அதுக்குடைய அடுத்த கட்ட இந்த விளம்பரம் தான் இன்றைக்கு கேரளாவில் எப்படி இருக்காங்க, ஆந்திராவில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகத்தை அழிக்க போகிறாங்க. இவங்க என்னைக்காவது கேரளாவில் இவ்வளோ தண்ணி போது ஆற்றுல, இத்தனை மலைகள் பலமாக இருக்குது அப்படின்னு நியூஸ் சேனல் சொல்லியிருப்பானா? கர்நாடகாவில் ஆந்திராவில் இத்தனை ஆறுகள் இருக்குது, இத்தனை ஆறுகளிடையே அணைகள் கட்டிருப்ப சொல்லியிருப்பானா? ஆனால் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் சீர்படுத்த முடியுமோ, சீர்கேட்டாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்கிறது தமிழக வீழ்ச்சி ஊடகங்கள்.